வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சரே. ஒரு காலத்துல 130 கிலோ வெயிட்டோட வெறும் 100 மீட்டர் நடந்தாலே மூச்சு வாங்கி ஆம்புலன்ஸ் கால் பண்ற நிலைமையில இருந்த இந்த உடம்பு இன்னைக்கு விடிய காத்தாலே பைக் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உசேன் போல்ட் அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் முடிச்சுட்டு இன்னைக்கு தேவையான எக்கு அண்டு சிக்கனையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹை ப்ரோட்டீன் ஓட் மீல் ஒன்று ரெடி பண்ணிட்டு அப்படியே அதை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு தேவைப்படுற சிக்கனையும் மேக்னேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டுடியோக்கு கிளம்பியாச்சு கைஸ். ஆக்சுவலாக நேற்று லெக் ஒர்க் அவுட் வேற செம்ம லெக் பெயின் வித் ரன்னிங்கோடையா சொல்லவே தேவையில்லை. ஆஃப்டர்நூனுக்கு அம்மா செஞ்ச ரசம் அண்டு கீரை, தென் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன், தென் ஸ்டுடியோ போயிட்டு சம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு கைஸ். இரும்பு அடித்து உருக்குறோமோ இல்லையோ நம்ம உடம்ப உருக்கணும். ஏன்னா அன்னைக்கு என்னைய பார்த்து புல்லிங் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு ஹீரோ. ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் எல்லாத்தையும் தெறிக்க விடுறோம். அப்படியே ஸ்டுடியோ போயிட்டு ஸ்டுடியோ லாக் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பியாச்சு கைஸ் வீட்டுக்கு. டெய்லி டின்னரை முடிச்சதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு சுத்துறதே ஒரு வேலை தாங்க. இதுல என்ன ஒரு ப்ளஸ்னா டெய்லி ஸ்டெப்ஸை ஹிட் பண்ண மாதிரி ஆச்சு கைஸ் ஈஸியா. தென் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கான ஸ்டெப்ஸ் கோல் கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துட்டு இருந்தேன் கைஸ். மைண்ட்ல ஒன்று தோணுச்சு, நம்மளால